ஆயுசுக்கும் உங்களுக்கு தோல் நோய் வராமல் இருக்கவும் இடுமருந்து வசிய மருந்து பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய மேனி உப்பை நீங்கள் எப்படி வீட்டிலே செஞ்சுக்கலாங்கிறது தான் அந்த பதிவு. வைத்தியர்கள் மேனியை நல்லா காய வச்சு அவங்க சாம்பலாக்கி அதை உப்பு எடுப்பாங்க. இது எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான முறையில் செய்யக்கூடிய மேனி உப்பு இந்த காணொலியில் வர மாதிரி நீங்கள் வீட்டிலையே நீங்கள் செஞ்சுக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வசிய மருந்து இடுமருந்து பாதிப்பு இருந்தாலும் சரி, தோல் சார்ந்த அனைத்து நோய்களாக இருந்தாலும் சரி, வசிய மருந்து இடுமருந்து பாதிப்பில் வயிறு உப்புசம் ஆகிட்டு ஜீரணம் நடைபெறாமல் எந்த உணவுமே சாப்பிட பிடிக்காமல் அஜீரண கோளாறில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு அற்புதமான மருந்து. இது ஒரு காயகல்ப மூலிகை. இந்த மேனிங்கிற குப்பை மேனியை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 3/4 லிட்டர்லேருந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்து வச்சுக்கிட்டு, கல் உப்பு கடல் உப்பாக வாங்கிக்கோங்க, பாக்கெட் உப்பு வாங்காதீங்க. 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு விறகடுப்பில் நீங்கள் இந்த மண் சட்டியில் உப்பை கொட்டி நல்லா மேனி சாறு அதை முழுகிற அளவுக்கு ஊற்றி, அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயமும் 25 கிராம் அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா பவுடர் அளவுக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு, எந்த பாதிப்பில் இருந்தாலும் சரி காலையில் ஒரு 1/4 டீஸ்பூன் மோரில் போட்டு குடிங்க. சாப்பாட்டில் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 கிராம்லேருந்து 3 கிராம் அளவுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு வசிய மருந்து இடுமருந்து பாதிப்பாக இருந்தாலும் முறிஞ்சி வெளியேறிடும். தோல் சார்ந்த எந்த நோய்களும் வராது. காயகற்பமாகும் உடம்பு. இதை வைத்தியர்கள் முழுமையாக சாம்பலாக்கி எரித்து அதிலேருந்து உப்பு எடுத்து கொடுப்பாங்க. அது நிறைய பேர்த்தால் முடியாதனால இது ஒரு சுலபமான முறை. இந்த முறையை பயன்படுத்தி பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.